ஹலோ எவ்ரிவன், நம்ம லாஸ்ட் வீடியோல ரிகர்ஷன் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கு செகண்ட் யூனிட்லயே நம்ம பைனரி சர்ச் என்னன்னு பார்த்திருக்கோம். ஸோ இப்போ அந்த பைனரி சர்ச் ப்ரோக்ராம ரிகர்ஷன் வச்சு எப்படி எழுதுறாங்க தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பைனரி சர்ச் என்னங்கிறத ரிவைஸ் பண்ணிப்போம். பைனரி சர்ச் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட்டட் அரே, ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்க ஒரு அரே எடுத்துக்கணும். ஸோ இப்போ 6, 8, 10, 15, 17, 19, 23 இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு எலமெண்ட் சர்ச் பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 19 ஒன்று சர்ச் பண்ண போறோம். எப்படி சர்ச் பண்ணணும்னா, நம்ம பைனரி சர்ச்ல இந்த எலமெண்ட்டையும் மிடில் வேல்யூ, அரேல உள்ள மிடில் வேல்யூ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்ப மிடில் வேல்யூ 15, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப கீ வேல்யூ, நம்ம சர்ச் பண்ற வேல்யூ பெருசா இருக்கா சிறுசா இருக்கான்னு பார்ப்போம். பெருசா இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், லெஃப்ட் சைட்ல உள்ள எலமெண்ட்ஸை விட்டுரும். இல்ல நம்ம தேர்ட் எலமெண்ட் சின்னதா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்ல உள்ள எலமெண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், ரைட் சைட்ல உள்ள எலமெண்ட்டை விட்டுரும். இப்ப நமக்கு இங்க பெருசா இருக்கு 19 வந்து மிடில் எலமெண்டோட பெரிய நம்பர். ஸோ ரைட் சைட்ல உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்ல எப்படி மாறிடும், ரைட் சைட்ல எலமெண்ட்ஸ் மட்டும் தான் அரேல இருக்கும். அப்ப 17, 19, 23. ஸோ மறுபடியும் மிடில் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும். நம்ம தேர்றது 19, இதுல உள்ள மிடில் எலமெண்ட் என்னது 19. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஃபவுண்டுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி ஈக்குவலா இல்ல, நம்ம தேர்ட் எலமெண்ட் வந்து மிடில் வேல்யூவோட அதிகமா இருந்துச்சுன்னா மறுபடியும் ரைட் சைட்ல உள்ள மட்டும் கன்சிடர் பண்ணும், இல்ல கம்மியா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்ல உள்ள மட்டும் கன்சிடர் பண்ணும். ஸோ இதான் பைனரி சர்ச். ஓகேவா? இதுல ரிகர்சன் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, நல்லா பாருங்களேன். இங்க என்ன பண்றோம், மிடில் வேல்யூ கூட கம்பேர் பண்றோம். அதை கம்பேர் பண்ணிட்டு பெருசா இருக்கப்ப இந்த அரே மட்டும் தான், இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தானே எடுத்துக்கிறோம். இந்த எலமெண்ட்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் இங்க என்ன பண்றோம், மறுபடியும் மிடில் வேல்யூ கம்பேர் பண்றோம். அதுல மறுபடியும் அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்றோம் இல்லையா? சோ இப்படி ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா இங்க மறுபடியும் இந்த இது கூட பைனரி சர்ச், இந்த நம்பர்ஸ்க்கு இப்ப பைனரி சர்ச் மறுபடியும் கண்டுபிடிங்க சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பைனரி சர்ச்னா என்னன்னு ஃபங்க்ஷன் எழுதுறாங்க. எழுதும் போது இப்படி பெருசா இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல உள்ள எலமெண்ட்ஸ்க்கு பைனரி சர்ச் கண்டுபிடிக்கணும். இல்ல மிடில் வேல்யூவோட கீ வேல்யூ சின்னதா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்ல உள்ள எலமெண்ட்ஸ்க்கு பைனரி சர்ச் மறுபடியும் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இதான் ரிகர்ஷன்ங்கிறது. ப்ரோக்ராம் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, எப்பயும் போல ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. என்ன அந்த அரேல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு இனிஷியலைஸ் பண்றாங்க. அரே கெட் பண்றதுக்கு ஐன்னு ஒரு வேரியபிள். ஸோ அரேல ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் லோ. அதே மாதிரி அரேல லாஸ்ட் இண்டெக்ஸ் தான் ஹை. அதே மாதிரி மிடில் இண்டெக்ஸ் தான் மிட். எந்த வேல்யூ சர்ச் பண்ண போறோங்கிறது கீ. இப்ப நம்ம பைனரி ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா, அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு தான் பிங்கிறது. ஓகேவா? சோ இத்தனை வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றாங்க. எப்பயும் போல அரே கெட் பண்றாங்க. சோ இது ஃபுல்லா அரே கெட் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ப்ரோக்ராம் தான். சோ அதே மாதிரி எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்றோங்கிறத கேட்டு அந்த எலமெண்ட்டை கீழே கெட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ரோக்ராம் தான். ஸோ இப்போதான் பைனரி சர்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லோனா என்னது, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், அப்ப 0. ஓகேவா? அடுத்து ஹைனா என்னது, எண்டிங் இண்டெக்ஸ். ஸோ எண்டிங் இண்டெக்ஸ் என்னது n-1 எழுதியாச்சா, லோனா எழுதியாச்சு, ஹைனா எழுதியாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்றோம். என்ன ஃபங்க்ஷன், பைனரின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இந்த பைனரி ஃபங்க்ஷன்ல இத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும். என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அரே கொடுக்கணும். எந்த அரேல நம்ம பைனரி சர்ச் பண்றோமோ அந்த அரே கொடுக்கணும். அந்த அரேல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கொடுக்கணும். எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம்னு கொடுக்கணும். அடுத்து அந்த அரேல எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம பைனரி சர்ச் பண்ண போறோம் கொடுக்குறோம். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் லோ, எண்டிங் இண்டெக்ஸ் ஹை. ஓகேவா? இதான் பைனரி சர்ச்ல உள்ள ஆர்குமெண்ட்ஸ். இந்த 5 ஆர்குமெண்ட் எப்பவுமே இருக்கணும் பைனரியில. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை பில ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அந்த பி வந்து இப்ப என்ன வேல்யூ வருதுங்கிற பொறுத்த இந்த ப்ரோக்ராம் இருக்கு. இதை வந்து ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இங்க வந்து பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்களே, அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் பார்ப்போம். பாருங்க, இன்ட். ஸோ பைனரிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ தெரிஞ்சதானே, இன்டிஜர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பைனரி இதுல உள்ள ஆர்குமெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் கொடுக்காங்க, டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அரே டிக்ளேர் பண்ணியாச்சு இன்ட்னு. அடுத்து அதே மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்க இன்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். கீ வேல்யூ டிக்ளேர் பண்ணியாச்சு. அதே மாதிரி லோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு, ஹை லாஸ்ட் இண்டெக்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இப்பதான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இதுல நம்ம இன்னும் என்னென்ன தேவை, நமக்கு மிட்னு தேவை, பி தேவை. ஸோ மிட்டும் பியும் இங்க இனிஷியலைஸ் பண்றாங்க. ஸோ இப்ப மறுபடியும் பாருங்களேன், நம்ம பைனரி சர்ச்ல பைனரி சர்ச்ல பார்த்தோம் இல்லையா, அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணுங்கிறதுக்கு. அதுக்காக தான் கண்டிஷன் லோ லெஸ் தேன் ஹை.
ஹையை விட லோ கம்மியா தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பைனரி சர்ச் யூஸ் ஆகும். ஸோ பாருங்க, மிட் வேல்யூ கண்டுபிடிக்காங்க. மிட் ஈக்குவல் டு லோ பிளஸ் ஹை பை 2 தெரிஞ்சதுதான். ஸோ மிட் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் ஆக்சுவலா கம்பேர் பண்ண ஆரம்பிக்காங்க. மிட்டையும் கீயவும் கம்பேர் பண்றோம். மிட்டும் கீயும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பி ஈக்குவல் டு 1 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா, பிஏ 1 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இப்ப மிட்டும் கீயும் ஈக்குவலா இல்ல, ஈக்குவலா இல்லாம கீ வேல்யூ வந்து மிட்டை விட கம்மியா இருக்கு அப்படின்னா என்னவாகும் பாருங்க, மிட் வேல்யூ இருக்கு. ஸோ மிட் வேல்யூ விட நம்ம கம்மியா தான் இருக்கு கீ வேல்யூ. அப்ப லெஃப்ட் சைட்ல உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் தானே கன்சிடர் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைட்ல உள்ளதை கன்சிடர் பண்ணும்போது மிட்டுக்கு முந்தின வேல்யூ. அப்ப மிட்டுக்கு முந்தின வேல்யூ என்னது, மிட் -1. அதான் மிட்டுக்கு முந்தின இண்டெக்ஸ். ஸோ 0ல ஆரம்பிச்சு மிட் -1 வரைக்கும் சர்ச் பண்ணணும் இப்ப. ஸோ அதனால என்ன பண்றாங்க, கீ வேல்யூ வந்து மிட்டோட கம்மியா இருந்துச்சுன்னா மறுபடியும் பைனரி சர்ச் கால் பண்றாங்க. இங்க என்ன கொடுக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதே அறையில தான் இருக்கு, என்ன எலமெண்ட்ஸ் தான், கீ வேல்யூ தான் சர்ச் பண்ண போறோம். லோல இருந்து தான் சர்ச் பண்றோம். ஆனா இங்க மிட் -1 பினிஷ் பண்ணிடணும். மிட்டை தாண்டி சர்ச் பண்ண தேவையில்லை. மிட் -1 வரைக்கும் சர்ச் பண்ணா போதும். ஏன்னா மிட்டை விட கம்மியான வேல்யூ தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ இப்படி மறுபடியும் ரிட்டர்ன் பண்றாங்க, மறுபடியும் ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க. ஸோ இதுவும் இல்ல, இந்த கண்டிஷனும் இல்ல அப்படின்னா எல்ஸ் என்ன கண்டிஷன் இருக்கும், மிட் வேல்யூவோட அதிகமான வேல்யூ. நம்ம தேடுறது மிட்டை விட அதிகமா இருந்துச்சுன்னா மறுபடியும் பைனரி ஃபங்க்ஷன் கால் பண்றாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அறையில தான் சர்ச் பண்றாங்க, என்ன எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு, கீ வேல்யூ தான் சர்ச் பண்ண போறோம். ஆனா எங்க இருந்து சர்ச் பண்ண போறோம், மிட் +1, மிட்டுக்கு அடுத்த இண்டெக்ஸ்ல இருந்து சர்ச் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு மிட்டை விட அதிகமான வேல்யூ தான் தேவைப்படுது. ஆனா மிட்டுக்கு அடுத்த இண்டெக்ஸ்ல இருந்து சர்ச் பண்றோம். எங்க வரைக்கும் சர்ச் பண்றோம், ஹை வரைக்கும், லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் சர்ச் பண்றோம். சோ பாத்தீங்களா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்றாங்க இல்லையா, இதுதான் ரிகர்சன். சோ இப்படி இல்ல அப்படின்னா கடைசியா பி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பி வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம். நமக்கு கிடைச்சா என்ன வரும், பி வேல்யூ 1ன்னு வரும். ஓகேவா, நம்ம கீ வேல்யூ கிடைச்சிச்சுன்னா 1ன்னு பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன்ல பாருங்க, பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட். ஸோ பி வேல்யூ 1 இருந்துச்சுன்னா the element is found ன்னு பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்ல பி வேல்யூ வேற ஏதாவது கிடைச்சுன்னா the element is not found ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் பைனரி சர்ச்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல அரே கெட் பண்றோம், கெட் பண்ணிட்டு எந்த எலமெண்ட் சர்ச் பண்றோம் கெட் பண்ண போறோம். அடுத்து எப்பயும் போல லோ என்னது ஹை என்னதுன்னு டிக்ளேர் பண்றோம். டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம், பைனரி ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அந்த பைனரி ஃபங்க்ஷனுக்குள்ள 5 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். என்னென்ன ஆர்குமெண்ட், எந்த அறையில சர்ச் பண்ண போறோங்கிற ஆர்குமெண்ட், அந்த அறையில எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது, அடுத்து எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம், அடுத்து எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எந்த இண்டெக்ஸ் வரை சர்ச் பண்ண போறோம். ஸோ இந்த 5 ஆர்குமெண்ட்டுமே பைனரி ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறோம். கொடுத்துட்டு எப்பயும் போல அந்த ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். எப்பயும் போல சாதாரணமா பைனரி ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் தான். ஸோ அவுட்புட் எப்பயும் போல தான் வரும் பாருங்க. என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே 7ன்னு கொடுக்காங்க. அடுத்து என்டர் த அரே எலமெண்ட்ஸ் 7 எலமெண்ட்ஸை என்டர் பண்றாங்க. அடுத்து எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும், 17 சர்ச் பண்றாங்க. 17 அரேல இருக்கா இல்லையான்னு பார்த்து கீ இஸ் ஃபவுண்ட்னு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் பைனரி சர்ச். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.